ராமகிருஷ்ணனின் இலக்கியத்தில் இருந்து அகமெம்னானின் கனவு. கிரேக்க இலக்கியத்தையும் இப்போ இருக்க லிட்ரேச்சரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதில் எவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். கிரேக்க இலக்கியத்தில் ஒரு ஹியூமனும் சண்டை போடுறது மட்டும் இல்லை, ஒரு கடவுளுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருந்தது கூட எழுதப்பட்டிருக்கு. பூமி மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது, நம்ம வானத்தையும் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த விஷயத்தில் வானம் ஒரு பிக் ப்ளே இந்த விஷயத்தில் வானம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடவுள் தான் ஒரு ஹியூமனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது. அவர் பகடை உருட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவரோட விதியை ஒரு ஹியூமனோட விதியை டிசைட் பண்ணுவார் கடல். அந்த மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு எஸ் ராமகிருஷ்ணன் இந்த கதையில். ஹோமர் மாதிரி யாருமே கதை எழுத முடியாது அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவர் எழுதுகிற வேகத்துக்கும் அவருக்கு இருக்க க்ரியேட்டிவிட்டிக்கும் ஹோமர் மாதிரி இந்த காலத்தில் யாருனாலுமே கதை எழுத முடியாது அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அகமெம்னான் அப்படின்ற ஒரு ராஜாவை பற்றி தான். அகமெம்னான் அவரோட சீஃப் கமாண்டரும் ஒரு கடவுளை ரொம்ப கோவப்படுத்திடுறாங்க. அந்த கடவுள் தான் ஜூஸ். அந்த கடவுள் என்ன கடவுள் பார்த்தீங்கன்னா வானத்தோட கடவுள். அவர் ரொம்ப கோவப்படுத்திடுறாரு. ஜூஸுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப பழி வாங்கணும் அப்படின்ற வெறியோடு இருக்கார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு யோசனை தோணுது, கனவு மூலமாக ஒரு மனுஷனை அழிக்க முடியும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவனை இப்படி தான் அழிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஆனிரோஸ் அப்படின்ற கனவுகளோட கடவுளான ஆனிரோஸை கூப்பிட்டு அவரை இவனை நீ அழிக்கணும், அவனோட மனசுக்குள்ள நீ கனவுகளை விதைக்கணும், கெட்ட கனவுகளை அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் ஒத்துக்கிட்டு அகமெம்னானோட தலையில் தண்ணியை ஊற்றுற மாதிரி கனவுகளை விதைக்கிறாரு. அவர் அகமெம்னான் காலில் எழுந்திரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு என்ன கனவு வருதா, ட்ராய் ராஜ்யத்தை அழிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு இந்த கனவு பார்த்துட்டு. அதனால் இது உண்மை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கப்பல் எடுத்து ட்ராய் ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காக போகிறாரு. 10 வருஷமாக அந்த வார் நீடிக்குது. கடைசியில் அகமெம்னான் தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு கசாண்ட்ரா அப்படின்ற ஒரு அழகிய பெண்ணை அவரோட ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. அவரோட பொண்ணையும் கொல்ல நினைக்கிறாரு, பலி கொடுக்கறதுக்கு அவர் பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவரோட ஒய்ஃபான ராணி அவர் அவங்க என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட காதலனோடு சேர்ந்துட்டு அகமெம்னானை கொன்னுடுறாங்க. இதுதான் கதை. ட்ராய் ராஜ்யத்தோட அழிவுக்கு பாரிஸோட ஹெலனுக்கு வச்சிருந்த காதல் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது, இதுவும் ஒரு மறைஞ்சிருந்த காரணம் அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கனவு அப்படின்றது நம்ம கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கனவு கண்டுறதோ இல்லை பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்த கனவு கண்டுறது அந்த மாதிரி தான் நம்ம யூஸ்வலாக பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா கனவு ஒரு பர்சனை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்றதோ, ஒரு கனவு அப்படி போய் விதைக்க முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்குமே அகமெம்னானுக்கு தெரியறதே கிடையாது ஜூஸ் இந்த மாதிரி அவரோட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவர் வாழ்க்கையை அழிச்சிருக்காருன்னு கடைசி வரைக்குமே அவருக்கு தெரியறது கிடையாது. அவர் இறந்துடுறாரு. ஜூஸும் சந்தோஷமாயிடுறாரு, பழி வாங்கிடுறாரு, அவர் சாகடிச்சிடுறாரு. இதோட கதை முடிஞ்சிருது. நன்றி, வணக்கம்.